9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல வராங்க. நிறைய சிம்ம ராசி நேயர்கள் பயத்தோட இருக்கிறாங்க. ஏன்னா குரு 12ல மறைகிறாரு, நம்மளுக்கு எந்த வித பலனா தரப்போறாரு, கேட்ட தீய பலன்கள் அதிகமாக வருமா, அதாவது விரயம் அதிகமாக கிடைக்குமா, விரயம் ஆயிருமா, சேர்த்து வைக்கவே முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் குழப்பத்திலும் இருக்கிறாங்க. உச்சம் வேற பெறுது, ஸோ அதனால ஏதோ சூட்சமும் இருக்குமா அப்படின்னு நம்ம நேயர்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்க வாயால கொஞ்சம் அந்த தெளிவான பதிலை கொஞ்சம் எதிர்பார்க்குறேங்க ஐயா, அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சிம்ம ராசி இந்த வருடத்துல குரு பயிற்சி நடக்குது. அப்ப அந்த குரு பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு, அதாவது அஷ்டம சனியில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் நடக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். அதாவது குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உச்ச குருவாக வர்றாங்க. எப்ப வர்றாங்க? ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 AM அந்த குரு பகவான் பயிற்சியே வர்றாங்க. ஒரு வருட காலம் இது பாத்தீங்கன்னா கடகத்தில் இருப்பாங்க. அப்போ அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சிம்ம ராசிக்கு என்ன பலனை கொடுக்குறாங்க? அதாவது குரு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நவ கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களிலும் முழு முழு சுப கிரகம் குரு பகவான் தான். ஏன்னா குரு அருள் இல்லையே ஒரு அருளுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு குருபலன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கும். ஒருத்தர் ஒரு பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறவி புனிதம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு திருமணம் பண்ணியே ஆகும். அப்ப அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த குரு பகவானுக்கு தான். அது போக குரு பகவானுடைய அந்த கலர் என்ன அப்படின்னா மஞ்சள் கலர். மஞ்சள் வஸ்திரம் சாத்தி தான் குரு பகவானை கும்பிடுவாங்க. அப்ப அந்த மஞ்சள் கலருக்கு அதிகாரம் உடையவர். அது போக இந்த மூக்கு கடல் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே கோர்த்து அவருக்கு மாலையா போட்டு தான் எல்லாமே கும்பிடுவாங்க. அப்ப அந்த மூக்கு சுண்டலுக்கும் அதிகாரம் படைத்தவர் இந்த குரு பகவான். வியாழக்கிழமை அதுவுமே பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நாள் தான் நாட்கள்ல ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். குருவுடைய நாள்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை. அப்ப அந்த வியாழக்கிழமை பொன்னிறத்தோன் மூக்கு சுண்டல் இது எல்லாத்துக்குமே அதிகாரம் உடையவர் குரு பகவான் தான். அதே சமயத்துல தங்கம், இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய சுரங்கங்கள், அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆபரணங்கள், இதற்கு எல்லாமே அதிகாரம் படைத்தவர் குரு பகவான் தான். அப்ப இந்த பீரியட்ல குரு பகவானுடைய அனுகிரகம் உச்சம் பெற்று இருப்பதால் அந்த தங்கத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். இந்த தங்கத்தினுடைய விலையும் கூடித்தான் போயிட்டு இருக்கும். எவ்வளவு கூடி போனாலும் அந்த பிரியர்கள் தங்கத்தை வாங்காமல் இருப்பது இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த புனர்பூஷ நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம் புனர்பூஷம். அந்த புனர்பூஷ நட்சத்திரத்திலேயே தான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவா வர்றாங்க. அப்ப தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல அந்த குரு பகவான் வரும்போது அந்த குரு பகவானுக்கு எப்பவும் இருக்கக்கூடிய வலிமையை விட இன்னும் வலிமை ஜாஸ்தி. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அந்த குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்றாரு. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுப்பார் அப்படின்னா 12ஆம் இடத்துல உச்சமாகறாங்க. இந்த குரு பகவான் ஒருத்தரால் மட்டும்தான் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை மகிழ்ச்சியாக அவங்களை மகிழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய சக்தி
இந்த குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா முழு சுபகிரகம் இல்லைங்களா குரு பகவான். அது போக ஒருத்தருக்கு சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து, நல்ல மரியாதை, நல்ல கௌரவம், ஒரு நல்ல அங்கீகாரம், இதெல்லாமே கிடைக்குதுன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். ஒருத்தர் வாழ்க்கையில பணம், காசு, பொண்ணும் பொருளும் எல்லாமே சம்பாரிச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த குருவுடைய அனுகிரகம் தான். அதே சமயத்துல இப்போ ஒரு ரோட்டரி கிளப்ல நல்ல அதிகாரம், ஒரு கோயில்ல ஒரு தர்மகர்த்தாவா வர்றாங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க, அங்கே அதிகாரம் செலுத்துறாங்க அப்படின்னாலும் இந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். ஏன் இந்த பிரசிடென்ட்டு, இந்த எம்எல்ஏ, கவுன்சிலர், சிஎம், பிஎம் இவங்க எல்லாத்துக்குமே அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த பொசிஷன்ல இருக்க முடியும், இருந்து நல்ல ஆட்சியை பண்ண முடியும். அப்ப இவ்வளவு ஒரு மகத்துவம், ஒரு திறமை அந்த குரு பகவானுக்கு இருக்குது. அப்ப அவர் உச்சமாகி சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அந்த 12ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறது. அப்ப 12ஆம் இடம் என்பது என்ன? தூர பிரயாணம், கடல் கடந்து போறது, வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது. இந்த தூர பிரயாணத்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலனை சொல்றேன். அப்ப அந்த தூர பிரயாணத்தால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இல்லை இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க, இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தொழில் செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி அடைவார்கள். அது போக அந்த 12ஆம் இடத்தை அயன சயன போகஸ்தானம், அதாவது பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை. அப்போ அந்த 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உச்சமாகும் போது இல்லற வாழ்க்கை திருப்தியா இருக்கும். அவங்களுக்குள்ள சந்தோஷம், மன மகிழ்வு, குடும்ப வாழ்க்கை சந்தோஷம், இது எல்லாமே திருப்தியா இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் இப்ப இந்த பீரியட்ல அவங்களுக்கு அஷ்டம சனி. அப்ப இந்த அஷ்டம சனியால நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைம். இந்த பீரியடை அவங்க பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே ஒரு மிடுக்கா இருக்கும். எந்த காரியத்தையுமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. இவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். குடும்பத்தை பார்க்கறாங்களோ இல்லையோ, வெளி வேலைகளை தன் தலையில் தூக்கி போட்டு தன்னை தான் நினைச்சு அந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் கஷ்டப்படக்கூடிய ஒரே ஆத்மா சிம்ம ராசியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை. இதனால பாத்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டுல இந்த குடும்ப நிம்மதி, குடும்ப சந்தோஷங்கள் இருக்கிறது இல்லை. ஊருக்கே ராஜான்னு பேர் வாங்குவாங்க, வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பேர் வாங்க மாட்டாங்க. அது மாதிரிதான் சிம்ம ராசிக்காரர்கள். ஆனா இந்த பீரியட்ல, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியால் சிம்ம ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்களோ அப்படிங்கிற பயம் நம்மளுக்கும் எனக்கும் இருக்கலாம், உங்களுக்கும் இருக்கலாம், சிம்மராசிக்காரருக்கும் இருக்கலாம். அந்த பயமே தேவையில்லை. அந்த பயத்திலிருந்து வெளியில வந்துட சொல்லிருங்க. வெளியில அவங்களை பாத்தீங்கன்னா பாடுபட சொல்லுங்க. அவங்க இலக்கை நோக்கி பயணம் பண்ண சொல்லுங்க. அந்த இலக்கு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இது எப்படி சொல்ற அப்படின்னா, இவங்க ராசிக்கு 8ஆம் இடம் குருவுடைய வீடு. அந்த வீட்டுல யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க. குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்கிறாங்க 8ஆம் இடத்துல, அஷ்டம சனி. அதே குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்துறார். உச்ச குருவாக இருந்து அந்த குருவுடைய வீட்டை சனி பகவான் அந்த குருவுடைய வீட்டிலே இருக்கிறாங்க. அந்த சனி பகவானை குரு பார்த்துறாரு. அப்ப குரு பகவான் ஒரு பாவப்பட்ட கிரகத்தை, ஒரு பாவ கிரகத்தை
ஒரு சுபகிரகம் பார்க்கும்போது சுபகிரகத்தின் வலிமை தான் அங்கே பேசும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபத்தன்மை அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடத்துக்கு அந்த குரு பகவானுடைய அந்த வீச்சு, அந்த ஒளி, அந்த திருஷ்டி அந்த குரு வீட்டில் படும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை போல ஒரு தைரியம், ஒரு தெம்பு, நம்மளால எதுவுமே முடியும், இந்த வேலை முடியாதுன்னு இல்லை, நம்ம முடிச்சு காட்டுவோம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் திங்கிங்ஸ்ல இவங்க சுத்தி நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் இருந்தது. அதுல தான் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு முடங்கி இதற்கு மேல் நம்ம அவ்வளவுதான் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்த சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ வந்து பாசிட்டிவ் திங்கிங்ஸ் வரும். அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் வந்தாவே அந்த இடத்துல வந்து எந்திரிச்சு என்னால் சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், இதை செய்ய முடியும், இந்த எலெக்ஷன்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கு வர முடியும், அது ஒரு பதவியில் இருந்தால் கூட அந்த பதவியில் அதிகாரம் செலுத்த முடியும், அந்த அதிகாரத்தினால கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற தைரியமும் தெம்பும் இவங்களுக்கு வந்துடும். அது போக இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லைங்களா, இந்த 8ஆம் இடம் என்பது மரண பயம். ஒரு கடன்பட்டு ஊருட்டு ஊர் வெளியில போகலாம், இல்லை வந்து ஒரு அகுமான பங்கங்கள் படலாம், ஒரு எல்லையற்ற வேதனை உருவாகலாம், அப்போ மரண பயத்தையும் கொடுக்கலாம். அப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இந்த மரண பயமே வேண்டாம், மரண பயமே இருக்காது. அந்த மரண பயத்துக்கு பதிலாக திடீர் அதிர்ஷ்டம் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பீரியட்ல கண்டிப்பாக வந்தே தீரும். சிறப்புங்க ஐயா. ஐயா, இந்த மாதிரி இந்த 12ஆம் இடத்துல குரு வராரு, ஸோ அதனால இவங்க கடன் வந்து பெருகுமா இல்லை அடைச்சிருவாங்களா? 12ஆம் இடத்துல குரு வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூர பிரயாணத்தாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை அறிவு எல்லாமே கொஞ்சம் வளர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது போக அந்த 12ஆம் இடத்துல குரு இருந்து இந்த 9ஆம் பார்வையாக இவங்களுடைய சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடனையும் கட்டிடுவாங்க. அது பார்க்கக்கூடிய கிரகம் யாரு? சனி பகவானே. அந்த சனி பகவான் தொழில் கிரகம். அப்ப அந்த தொழில் கிரகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு தொழிலே பட்டுப்பை கிடந்தாலும், தொழிலே இவங்க ஏமாந்து போயிருந்தாலும், தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலைக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து நஷ்டம் வந்து ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு அந்த தொழிலையே பூட்டி வச்சிருந்தா கூட மீண்டும் அந்த தொழிலை அந்த ஃபேக்டரியை திறந்து அந்த வேலையாட்களை கொண்டு வந்து அதில் சம்பாரித்து இவங்க கடனையும் கட்டிடுவாங்க. கடனை கட்டினது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதை இவர்களே உணர்வார்கள். அப்போ இதனால இவங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதுங்களா? நல்லது. அப்போ இந்த நல்லதுனால இவங்க குடும்பமும் நல்லா இருக்கும். அந்த 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். அந்த 12ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள், மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, சிலர் குடும்பம் எல்லாம் சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு உச்சமாக வந்து அந்த டைவர்ஸ் வரைக்கும் போன குடும்பத்தையுமே இழுத்துட்டு வந்து 2 பேர்த்தையுமே மன ஒற்றுமையாக வாழ வைக்கும். இது போக 4ஆம் இடத்தை குரு பார்க்குதுங்களா, இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, தாயார் அவங்களுடைய தாய் சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் இவங்க தாய்க்கு எந்த உடல் பிணி பீடைகள் இருந்தாலும் தீரும். ஒரு வைத்தியமே பார்த்தாலும் கேட்கும். இதற்கு முன்னாடி நம்ம 4 டாக்டர்கிட்ட போயிருப்போம், எதுவுமே திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ ஒரு டாக்டர் பார்க்க சொல்லுங்க, அந்த உடல் பிணி பீடைகளும் தீரும். அந்த தாயும் இவங்க மேல ஒரு பாசம் பட்டுதல், அந்த தாயை வெறுத்தே இவங்க இருந்தா கூட அந்த தாய் மேல இவங்களுக்கு ஒரு பாசம் பட்டுதல் கண்டிப்பா வரும். அது போக இந்த பீரியட்ல கண்டிப்பாக இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்றது நம்பாம கூட போகலாம், ஆனா கண்டிப்பா நம்ப வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வரும். ஏன் சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு கிரயம் பண்ணலாம், ஒரு புது வீடு வாங்கலாம், இல்லை கட்டின வீட்டை வாங்கலாம். இது மாதிரியான யோகங்கள் இவங்களுக்கு இருக்குது. காடோ தோட்டமோ பூமியோ ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கிறது. கடன் பட்டாவது வாங்குவாங்க, இந்த கடனையும் கட்டிடுவாங்க. அது மாதிரியான யோகங்கள்
சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதுபோக வண்டி வாகனங்கள், இவங்க ஒரு கார் வாங்கன்னு நினைக்கிறாங்க, தாராளமாக இப்போ அஷ்டம சனி நினைக்க வேண்டாம், குரு அந்த சனியை பார்க்குது. அதனால இவங்க தாராளமாக புதுசா தொழில் யோசனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த தொழிலை செய்யலாம், புது விதமான வண்டி வாகனங்களையும் வாங்கலாம். இப்போ இந்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தொழிலே அதுதான் வச்சுக்கோங்களேன், தாராளமாக வாகனங்களை வாங்கி விடலாம். இல்லைன்னா ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, வாங்கலாம். பழசை விட்டுட்டு புதுசு வாங்கலாம். புது பைக் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம். புது ஆட்டோ வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கலாம். ஐயா இப்போ கடந்த காலத்துல இவங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாம ரொம்ப தளிச்சிட்டாங்க. ஏன்னா அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த இழந்து போன பெயரெல்லாம் மறுபடியும் மீட்ட முடியுமா? நீங்க கேட்டது 100ல் ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லை. அவங்க எங்கி பார்த்தீங்கன்னா என்னால இந்த கடனை கட்ட முடியாம போயிருமோ அப்படிங்கிற வேதனை அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர்கள், அவங்க பேச்சுக்கும் மரியாதை இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் சிம்மராசிக்காரங்க. அவங்களே இப்ப திணறி அந்த வறுமையில அந்த கஷ்டத்துல பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க கூட அவங்க அந்த காசு பணம் எல்லாம் முடங்கி அந்த பிசினஸை ரன் பண்ண முடியாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் வரக்கூடிய உச்ச குருவாலையும் இந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் என்ற குரு பார்க்கறதுனாலையும் அந்த சனி பகவான் தொழில் காரகனாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு மேல சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். கடன் பட்டிருந்தாலும் அதை அடைத்து விடுவார்கள். அது போக இவங்களுடைய பேச்சுக்கும் வெளியில மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா இவங்க பேச்சுக்கு எங்கே போனாலும் இழந்த மரியாதையை கண்டிப்பாக இப்ப சம்பாரிச்சிருவாங்க. ஐயா அந்த கருத்து வேறுபாடு சொல்றீங்க, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது கம்மியாகுமா இல்ல அதே மாதிரிதான் இருக்குங்களா? இப்ப இந்த பீரியட்ல பொறுத்த வரைக்கும் இப்ப அஷ்டம சனி, இவங்களுக்கு பயம் பூரா அஷ்டம சனி தான் நமக்கு இந்த அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனை கொடுக்குது, ஒரு திருப்தி இல்லாம போயிட்டு இருக்குது, மக்கள் கூட சந்தோஷமா இருக்க முடியல, இப்படிங்கிற வேதனையே இவங்களுக்கு இப்ப மனசுல இருக்குது. அந்த வேதனையை இந்த 12ஆம் இடத்து குரு பகவான் உச்ச குருவாக இவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டத்தையும் மன வேதனையும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே குறைக்கும். அப்போ இவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இவங்க வாழ்க்கை இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப சிறப்பாக இருப்பாங்க. சிறப்புங்க ஐயா. இந்த காலகட்டத்துல இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? இவங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பாக்குறாங்க. அப்போ இவங்க வெளியில யாரை வேணா நம்பிடுறாங்க, யாரை நம்பியுமே ஜாமீன் போட்டுடுறாங்க. உன்னுடைய பிரச்சனைக்கு நான் ஆச்சுப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோரணை, அந்த ஒரு அனுகிரகம் தான் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்படி இருந்து இந்த சமயத்துல நிறைய வாக்கு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் பிரச்சனையை இவங்க தோளு தூக்கி போட்டுக்குவாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த சத்ரு, எதிர்ப்பு, இந்த கடன் இது எல்லாமே தீரும். அப்போ அவங்க பாத்தீங்கன்னா இந்த அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தோல்ல தூக்கி போட்டுக்கிறத அது வேண்டான்னு சொல்லிடுங்க. அடுத்தவங்க பிரச்சனைக்கு வாய் விட்டு இவங்க ஒரு தைரியம் சொல்லலாம், ஆனா அவங்களுடைய பிரச்சனைக்கு இவங்க காரணகர்த்தாவா நிக்க கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா காசு பணம் ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா எந்த வார்த்தையுமே நிதானமாக பேசணும். காசு பணத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காசு பணத்தை இவங்க கையாள்வது வேண்டாம். இவங்க மனைவி கிட்ட கொடுத்துட்டு சொல்லிருங்க, மனைவியா இருந்தாலும் கணவன் கிட்ட கொடுத்துட்டு சொல்லிருங்க. இவங்க இந்த காசு பொறுப்புல எடுத்துக்க கூடாது. அப்ப அந்த பொறுப்புல இல்லாம அந்த பொறுப்பு அடுத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிருங்க. அப்படி இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. வழிபாடு சொல்றீங்க. அது போக இப்போ இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்களுக்கு சத்துருக்கள் விலகுவாங்க, எதிரிகள் தடம் விடுவார்கள், இவங்க துரோகத்திலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. அது போக கடன்ல இருந்து கண்டிப்பாக மேல வந்துருவாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த முதுகுத்தண்டு, இந்த மூட்டு வலி, இந்த பாதங்கள் வலி, இதுல நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த கல்லீரல், இதுலயுமே பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துல இருந்துமே இந்த பீரியட்ல அவங்க விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியட்ல இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல அவங்க கும்பிட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா சிவன். அந்த சிவனை பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இங்க ஏதாவது சிவன் கோயில் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிவன் கோயில்ல திங்கட்கிழமை நாள்ல போய் அந்த சிவனை மனதார
கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இதற்கு முன்னாடி கும்பிடலையானா இப்போ கும்பிடக்கூடிய நேரம், இந்த நேரத்துல எந்த நேரத்துல எந்த தெய்வத்தை கும்பிடுவோன்னு இருக்குது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல சிவபெருமானை கும்பிடுறது தான் இவங்களுடைய கஷ்டத்துக்கு வழிவகுக்கும். மற்ற தெய்வங்களை கும்பிட வேணாம்னு சொல்ல, நீங்க எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. திங்கட்கிழமை நாள்ல இந்த தெய்வத்தை போய் பார்த்து கும்பிட்டு வர சொல்லுங்க. அது போக விநாயகரையும் கும்பிட சொல்லுங்க. விநாயகரை கெட்டியா பிடிச்சுக்க சொல்லுங்க. கண்டிப்பா இவங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். சிறப்பு, ரொம்ப சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கலாங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.